மே 18 வெறும் ஒரு நாள் அல்ல, அது ஒரு இனத்தின் அழியாத துயரத்தின் அடையாளம். எத்தனையோ வீரர்களின் தியாகத்தின் சாட்சி. நம் மண்ணுக்காக, நம் மக்களுக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த அந்த மாவீரர்களை நினைவுகூரும் புனித நாள் இது. அவர்கள் சாதாரணமாக இறந்து போகவில்லை. ஒவ்வொரு துப்பாக்கி குண்டிலும், ஒவ்வொரு வெடிகுண்டு சிதறலிலும் அவர்கள் விட்டு சென்றது வெறும் உடல்கள் அல்ல, அது ஒரு இனத்தின் விடுதலை கனவு, ஒரு தாயின் கண்ணீர், ஒரு சகோதரியின் கதறல், ஒரு தந்தையின் பெருமை. அந்த இளம் வயதில் தங்கள் வாழ்வை துச்சமென மதித்து களத்தில் நின்றார்களே, அவர்கள் யாருக்காக போராடினார்கள்? எதற்காக போராடினார்கள்? நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே? நம் சந்ததி சுதந்திரமாக சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே? அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை, ஆனால் அவர்கள் விட்டு சென்ற தழும்புகள் நம் நெஞ்சில் ஆறாத வடுவாக இருக்கிறது. அந்த வலியை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த தியாகத்தை நாம் ஒருபோதும் வீணாக்கக்கூடாது. ஒவ்வொரு மே 18ஆம் நாளும் நாம் மெழுகுவர்த்தி ஏற்றி அவர்களை நினைவு கூறும் போது அது வெறும் சடங்காக இருக்கக்கூடாது. அந்த தீச்சுடர் நம் மனசாட்சியை உலுக்க வேண்டும். அவர்களின் கனவுகளை நனவாக்க நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். கண்களை மூடி ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அந்த போர்க்களத்தில் அவர்கள் அடைந்த வேதனையை, பிரிவின் துயரத்தில் வாடும் குடும்பங்களின் அழுகுரலை, சொந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்தவர்களின் தவிப்பை. அந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு தியாகமும் ஒரு காவியம். அந்த காவியத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அவர்களின் வீரத்தையும், அவர்களின் உறுதியையும், அவர்களின் தியாகத்தையும் நாம் என்றைக்கும் போற்ற வேண்டும். இந்த மே 18ஆம் நாள் நாம் வெறும் துக்கத்தை மட்டும் கொண்டாடவில்லை. நாம் அவர்களின் வீரத்தை போற்றுகிறோம், அவர்களின் தியாகத்திற்கு தலை வணங்குகிறோம். அவர்கள் விட்டு சென்ற விடுதலை போராட்டத்தின் கனவை நனவாக்க உறுதியேற்கிறோம். நம் மாவீரர்கள் ஒருபோதும் மடிவதில்லை. அவர்கள் நம் நினைவுகளில் என்றும் வாழ்வார்கள். அவர்களின் தியாகம் என்றைக்கும் நம்மை வழிநடத்தும்.